கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தருகிற ஒரு மரமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி நீங்கள் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த நேரம் 24 மணி நேரமும் தேவனை துதிக்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் தேவனை சோத்தரிப்பேன், அவரை நான் துதிப்பேன். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை திறந்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோட பேசுகிற தேவனாக இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அதுக்கு வேண்டிய காலத்தில் கனி தந்து இல்லையா, அதனுடைய வாழ்க்கையில் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போது அவன் கையிடுகிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாங்க. கையிடுகிற வேலையில் ஆசீர்வாதம் எப்போன்னா, நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது, இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பொழுது உங்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கா. நீங்கள் உயர்த்தி கர்த்தர் மகிழ்ந்து அவர் உங்கள் பேரில் களி கூறும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நம்புங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்று காலை வேளையில் நான் என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிங்க. நான் எதை கையிட்டு செய்கிறேனோ அதில் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தியானம் பண்ணி முறையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.